திமுக கூட்டணியில் சிக்கலை கொடுக்கும் முக்கிய புள்ளி ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது பலமாக பார்த்தாலும் கூட்டணியில் உள்ள தலைவர்கள் சிலர் அதிருப்தியில் இருப்பதால் திமுக கூட்டணியில் தொடர்வார்களா என்பது சந்தேகம்தான். அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரை அனைவரையும் அரவணைத்து தேர்தலில் வெற்றி பெறலாம் என காத்திருந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கும் தலைவர்கள் சர்ச்சையை கிளப்பி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற முழக்கத்துடன் திமுகவுக்கு சிக்கல் கொடுத்து வரும் நிலையில் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஸ்டாலின் டெல்லி வரை பேசி இங்கே ஆட்டம் போட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளை அமைதிப்படுத்தினார். காங்கிரஸ் தலைமையும் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது என கட்டுப்படுத்தினர். இதனால் எம்பி மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம் அமைதியானார்கள். இந்த நிலையில் கூட்டணியில் இருக்கும் வைகோ மீண்டும் பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார். வைகோ சமீபத்தில் பேசுகையில் மாணிக்கம் தாக்கூர் எம்பி நாங்களும் திருப்பி அடிப்போம் என பேசுகிறார். அது தெருவில் இருவர் சண்டை போட்டுக் கொள்வது போல் உள்ளது. காங்கிரஸ் துவங்கியது முதலே சிலர் அந்த கட்சிக்குள் இருந்து கொண்டே கலக குரல் எழுப்புவது வாடிக்கைதான். பல இடங்களில் உட்கட்சி விவகாரத்தில் கதர் சட்டைகள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் என்ன சொன்னாலும் அதை யாரும் பொருட்படுத்துவதில்லை. ஆட்சியில் பங்கு என்பது போன்று காங்கிரசார் ஒரே நேரத்தில் 9 குரல் எழுப்புவர். அதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல என தெரிவித்தார். இந்த பேச்சை அடுத்து மாணிக்கம் தாக்கூர் கூட்டணி குறித்து பேசக்கூடாது என்று அகில இந்திய காங்கிரஸ் தலைமை சொன்ன ஒத்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இதை தாண்டி பொறுமையுடன் கடந்து போகிறேன், பயந்துகிட்டு இல்ல அண்ணன் வைகோ அவர்களே என பதில் கொடுத்துள்ளார். காங்கிரஸ் அமைதியாக போகும் நிலையில் கூட்டணியில் இருப்பவர்கள் பேசுவதால் மேலும் மேலும் சர்ச்சை அதிகமாகி வருகிறது. நேற்றுதான் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது இதனால் பலமாக இருக்கும் என நினைக்கையில் 0.43% வாக்குகள் கொண்ட தேமுதிகவுக்கு 6 சீட் கொடுக்கையில் விசிக, மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகள் அதிக தொகுதிகள் கேட்கும் நிலையில் திமுகவுக்கு வரும் நாட்களில் பெரும் தலைவலியை கடந்து கூட்டணியில் பிளவு ஏற்படலாம் என்றே சொல்லப்படுகிறது. ஸ்டாலின் தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்த ஒரே காரணம் தேமுதிகவை முன்வைத்து காங்கிரசுக்கு செக் வைக்க வேண்டும் என்பதுதான். புதிதாக ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்துவிட்டதால் இனி காங்கிரஸ் அதிக சீட்களை கேட்க முடியாது, திமுக கொடுப்பதை காங்கிரஸ் பெற்றுதான் ஆக வேண்டும் என்கின்ற நிலைக்கு காங்கிரஸை கொண்டு வந்து விட்டார் என்பதால் காங்கிரசுக்கு ஸ்டாலின் செக் வைத்து விட்டார். ஆனால் தொகுதி பங்கீடு எப்படி இருக்க போகிறது, கூட்டணி கட்சி ஏற்குமா என்பது பெரும் கேள்விக்குறியாக அமைந்துள்ளது.